விவசாயிகளுடன் ராகுல் காந்தியும் சேர்ந்து நடத்த போகிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இனியும் கொஞ்ச நாளில் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 15 விவசாய அமைப்புகளுடைய தலைவர்கள் ராகுல் காந்தியை 2 நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட்லேயே போய் சந்திச்சிருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, நான் எங்களுடைய போராட்டத்துக்கு நீங்கள் தலைமை தாங்குவீங்களா அப்படின்னு ராகுல் காந்தியை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய பிரச்சனையை தான் நான் பார்லிமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பார்லிமெண்ட்டில் இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் வருவேன், உங்கள் போராட்டத்தில் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்ற வாக்குறுதியை ராகுல் காந்தி விவசாய அமைப்புகளின் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு விவசாயிகளின் போராட்டத்தை பார்த்தோம் இல்லையா, அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இந்த வீரியம் அதிகமாக இருக்க போது. ஏன்னா எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியும் கலந்து கொள்ள போகிற ஒரு போராட்டம் நடக்க போகுது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்சிடுச்சு. இதை பற்றி முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்தை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகளுடைய போராட்டம் பெரிய அளவில் நடந்தது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே நடந்தது. நிறைய விவசாயிகள் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான தீர்வு அப்போ கிடைச்சதானா இல்லை. உண்மையை சொல்ல போனோன்னா அந்த நேரத்தில் விவசாயிகளை அடித்து ஒடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ திருப்பியும் இந்த ஒரு டீல் அப்போ நடந்ததை விட இது ரொம்ப மோசமான ஒரு செயல். இன்றைக்கி கவர்மெண்ட் எடுத்திருக்கிற இந்த அமெரிக்காவுடனான அந்த ஒரு டீல் விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கப்படுது. சோயா, மக்காச்சோளம், அப்புறம் பருத்தி, ஃப்ரூட்ஸு, நட்ஸ் அப்படின்னு பல விவசாய பொருட்களுக்கெல்லாம் 0 டேரிஃபில் அமெரிக்காவிலேருந்து வரப்போகுது. அப்படி அவ்வளவு பொருட்களும், இந்த பருத்திலாம் அமெரிக்காவிலேருந்து வந்தால் என்ன ஆகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கெல்லாம் 0 டேரிஃப். மக்காச்சோளம், அப்புறம் இந்த நட்ஸு, அதெல்லாம் இந்தியாவில் பெரிய அளவில் விவசாயம் பண்ணுற பொருட்கள், அதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து 0% டேரிஃபில் வரப்போகுது. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கும் விவசாயிகள் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக விவசாயிகள் ரெடியாக இருக்காங்க. முதல்ல இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் மெயினாக நார்த் சைடில் இருக்கிற, மெயினாக பஞ்சாபில் இருக்கிற, ஹரியானாவில் இருக்கிற விவசாயிகள் தான் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு போராட்டத்தில் இந்தியா முழுவதும் இருக்கும் விவசாயிகள் கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான டேட்டை குறிக்க போகிறாங்க. இப்போ அமெரிக்கா இந்தியாவுக்கான அந்த டீல் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி நாம் இந்த போராட்டத்தை நடத்தி ஆகணும். அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் அதுக்கப்புறம் அதை மாற்றுறது கஷ்டம். அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே நம்ம நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுடன் தான் இந்த விவசாயிகளும் இருக்காங்க. அதுக்கு ராகுல் காந்தியும் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கார். ஸோ இன்னும் மிக விரைவில் இந்த ஒரு போராட்டம் நடக்க போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விவசாயிகளுடைய போராட்டத்தை போல இது இருக்க போகிறதில்ல. ஏன்னா இதில் ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி கலந்துக்க போகிறாரு. அப்படி அவர் கலந்துக்கும் போது அவருடன் சேர்ந்து பல அமைப்புகளும் கலந்துக்கும், அவருடன் சேர்ந்து பொதுமக்களும் கலந்துப்பாங்க. ஏன்னா இந்த அரசுக்கு எதிராக கண்டிப்பாக அவங்கெல்லாம் ஏற்கனவே கொந்தளித்து போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துப்பாங்க. ஸோ இதனால் இது வெறும் விவசாயிகளின் போராட்டமாக இருக்க போகிறது கிடையாது, பெரிய ஒரு போராட்டமாக இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. ஒருவேளை இந்த போராட்டம் ஆரம்பித்து இதுக்கு தீர்வாக நாங்கள் டேரிஃபை குறைக்கிறோம் அப்படின்னு அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் சொல்லுவாங்களா அப்படின்னா அதுவும் சந்தேகம் தான். ஏன்னா ராகுல் காந்தி ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்றது கண்டிப்பாக இவங்க 2 பேராலையும் ஜீரணிக்க முடியாது இல்லையா. ராகுல் காந்தி ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது அமித்ஷாவாலையும் மோடியாலையும் ஜீரணிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சரி, ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் டேரிஃப் அவங்களுக்கு 0%லேருந்து நாங்களும் அதே மாதிரி 18% போடுறோம் அப்படின்னு இவங்க ஒத்துக்கிட்டா கூட அதுக்கு ட்ரம்ப் ஒத்துப்பாரா? ட்ரம்ப்புக்கிட்ட இவங்களால் போய் கேட்க முடியுமா? ட்ரம்ப்புக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த ஒரு டீலே போட்டிருக்கிறாங்க. இல்லைனா இப்படி ஒரு டீல்லாம் போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 0, இங்கேருந்து 18%னா கண்டிப்பாக அங்கேருந்து வர்ற பொருட்களுக்கு ஒரு 10%ஆவது டேரிஃப் போடணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அங்கேருந்து வர்ற பல பொருட்களுக்கும் 0 அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரம்ப்புடைய அந்த முதல் டேர்ம் முடியுது, 2வது அந்த எலெக்ஷனில் நிற்கிறாரு. அப்போ நம்ம நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப்புக்கு பிரச்சாரம் பண்ணார். உலகத்திலேயே வேறு எங்கேயுமே நடக்காது. ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு பிரசிடெண்ட்டுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? அப்படி அவர் போய் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கல்ல, மை ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லி நரேந்திர மோடி ட்ரம்ப்புக்காக பிரச்சாரம் பண்ணதை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நேரத்திலேயே நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரம்பிடம் பயந்துருக்காரு. இல்லைன்னா அங்கே போய் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்லையா.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப்புக்காக பிரச்சாரம் பண்ண போனவர் இப்போ வந்து இந்த டாரிஃபை குறைங்க, எங்கள் ஊரில் போராட்டம் நடக்குது அப்படின்லாம் இவரால் கேட்க முடியுமா? இல்லைன்னா ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாருன்னா ஓகே, அப்படி ஒத்துக்கலைன்னா இவங்களால வேற என்ன செய்ய முடியும்? அதனால் இந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்த விவசாயிகள் போராட்டம் மாதிரி இருக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க கையில் இந்த முடிவு இல்லை. அமித்ஷா கையிலையும் மோடி கையிலையும் இந்த முடிவு இல்லை. முடிவு எடுக்க வேண்டியது ட்ரம்ப் தீர்மானிக்கணும். சரி, இந்தியாவில் ஒரு போராட்டம் நடக்குது, எதிர்கட்சி தலைவர்லாம் சேர்ந்து பெரிய அளவில் போராட்டம் நடக்கிறதுனால நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சம்மதிக்கணும். அவர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும். அப்படி இல்லைன்னா நாம் இதுவரை இந்தியாவில் பார்த்த விவசாயிகள் போராட்டம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போகுது. மெயினாக ராகுல் காந்தியெல்லாம் கலந்துக்கிறதுனால கண்டிப்பாக அது பெரிய அளவில் இருக்க போது. இதே டீல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு போராட்டம் நடக்க போகிறதுனால அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த முறை வந்து நரேந்திர மோடி வர்சஸ் ஃபார்மர்ஸ் கிடையாது. இந்த முறை நரேந்திர மோடி வர்சஸ் ராகுல் காந்தி அண்ட் ஃபார்மர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து போராட போகிறாங்க. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அந்த ஒரு முடிவிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டார் அப்படின்றத நம்ம பாரத் ஜோடோ யாத்திராலேயே பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் இந்தியா முழுவதும் நடந்து இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக போராடினவர். அவர் அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருந்தும் அந்த ஒரு நடைப்பயணத்தை வந்து 4000 கிலோமீட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவர் நிறுத்தினார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எடுத்துக்கிட்ட அந்த ஒரு முடிவில் பிடிவாதமாக இருக்கிற ராகுல் காந்தி வந்து இந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக விவசாயிகளுக்கு அவங்களுக்கான அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றாமல் விடமாட்டார் அப்படின்றதுல நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. விவசாயிகளுடைய அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படுதா? நரேந்திர மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவரே நரேந்திர மோடியே பேசி, ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நரேந்திர மோடி இது வரைக்கும் டைரெக்டாக பேசுறது கிடையாது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமோ இல்லைன்னா வேறு யாராவது தான் ட்ரம்ப் கிட்ட பேசுவாங்களே தவிர இவர் டைரெக்டாக பேச மாட்டார். அது ஏன்னு தெரியல. அங்கே போவார், அங்கே போனால் கூட சும்மா கட்டி பிடிப்பார், அதுக்கப்புறம் வந்துடுவார். மிச்சதெல்லாம் வந்து அரசு தான் பேசும், அவங்கள இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் பேசும். இவர் டைரெக்டாக எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா பார்த்துருக்கீங்களா? நான் வந்து ட்ரம்ப் கிட்ட இப்படி சொல்லியிருக்கேன், இல்லை ட்ரம்ப் என்கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சொல்லவே மாட்டார். சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறாரு. ட்ரம்ப் பேரே இங்கே இந்தியாவில் எடுக்க மாட்டார், பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு போராட்டம் நடக்கும் பட்சத்தில், விவசாயிகளுடைய போராட்டம் நடக்கும் பட்சத்தில் நரேந்திர மோடி அவங்களுக்காக ட்ரம்ப் கிட்ட பேசி அவங்களுக்கு சாதகமாக இந்த ஒரு டீலை வந்து மாற்றுவாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம நாட்டுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை அப்படின்னும் போது அது வந்து அவங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்களுடைய பிரச்சனை. ஏன்னா அவங்களால தான் இந்த நாடே இயங்கிக்கிட்டு இருக்கு. விவசாயிங்க இல்லைன்னா நம்ம நாடே கிடையாது. அப்படி இருக்கும்போது நரேந்திர மோடி இந்த 140 கோடி மக்களுக்காக ட்ரம்ப் கிட்ட போய் இந்த டீலை பற்றி பேசுவாரா? விவசாயிகளுக்கு சாதமாக இந்த டீலை வந்து மாற்றுவாரா? அப்படி இல்லைன்னா அவருடைய நண்பர்கள் வெறும் அம்பானி அதானிக்காக மட்டும்தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், எங்கேயாவது ஏதாவது ஒரு டீல் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி, அதெல்லாம் அவங்களுடைய நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும், அவங்களால ஏதாவது இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் இருந்தால் அது நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவர் செஞ்சுட்டு இருப்பார். உங்களுடைய கருத்தை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.